அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம். இன்றைய தருணத்திலே சிறப்பு சொற்பொழிவாளராக, சிறப்பு விருந்தினராக மாண்பமை தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவர்கள் இன்றைய தருணத்திலே நம்முடைய நிகழ்வில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இன்முகத்தோடு வருக வருக என்று வரவேற்பதில் செந்தில் கல்வியியல் கல்லூரி பெருமை கொள்கிறது, அகமகிழ்கிறது. பேராசிரியர் பதிவாளர் அவர்கள் கல்வித்துறையிலே மிகச்சிறந்த மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர். குறிப்பாக கலைத்திட்டம் சார்ந்த துறைகளிலே வல்லமை பெற்ற ஒரு தனி நிபுணத்துவம் பெற்ற ஒரு கல்வியாளர். கலைத்திட்டத்தினுடைய அத்தனை சாராம்சங்களையும், கலைத்திட்டத்தினுடைய வடிவமைப்பு சார்ந்த அத்தனை விடயங்களையும் ஒருங்கே கற்றறிந்த ஒரு மகத்துவமான ஒரு கல்வியாளர். கலைத்திட்டம் மாத்திரம் மட்டுமல்ல, அனைத்து துறையிலுமே பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய ஆசிரியர் பணியை செவனாக செய்து பல்வேறு தடங்களிலே பயணித்து கல்வி எனும் மேம்பாட்டை இந்த சமூக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனையோடு மாணவர்கள் நலனின் மீது, சமூக நலனின் மீது தீராத பற்றும் தீராத அக்கறையும் கொண்டவர் நம்மளுடைய பதிவாளர் அவர்கள். பதிவாளர் அவர்கள் மிக எளிமையாக காணப்படக்கூடியவர், உயர்ந்த குணாதிசயத்தை கொண்டவர். அன்பு, பண்பு, மற்றவரை அணுகுகின்ற விதத்திலே நேர்த்தியாகவும் நிதர்சனமாகவும் கொண்ட மிகப்பெரிய ஆளுமை. ஐயா அவர்கள் மிகப்பெரிய மாணவர்களை ஈர்ப்பு செய்வதிலே வல்லமை படைத்த மனப்பண்பு உடையவர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலையற்ற இந்த தன்மைகளை மாற்ற வேண்டும், மாணவர்களுடைய கற்றலை மேம்படுத்த வேண்டும், மாணவ சமூகம் மேம்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு தன்னுடைய கல்வி பணியானதை தொடங்கியவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய கல்வி பணியை தொடங்கி உதவி ஆசிரியர், இணை ஆசிரியர், பேராசிரியர், குல முதல்வர், பல்கலைக்கழக பதிவாளர் என்ற பல பரிணாமங்களிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கலைத்திட்ட துறையினுடைய துறை தலைவராகவும் பல்கலைக்கழகத்தினுடைய குல முதல்வர்களாகவும் இன்று பல்கலைக்கழகத்தை ஆட்சி செய்கின்ற மாண்புமை பதிவாளராகவும் வலம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இதற்கெல்லாம் காரணம் அவருடைய தனி திறமையின் தான் காரணம். மற்றவரை வசீகரிக்கக்கூடிய அவருடைய நடத்தை, மற்றவர்களை அவர் உபசரிக்கக்கூடிய குணம். அவர் இன்றுமே பதிவாளராக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் குரு. ஏனென்று சொன்னால் அவரிடம் நான் கற்று வந்த ஒரு மாணவன் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை கல்வியாளரிடம் நான் கற்றேன் என்பதை நான் பெருமிதமாகவும் நான் மகிழ்வாகவும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றுமே தன்னுடைய மாண்புமை பதிவாளராக பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்தில் கூட சிறிதளவும் அவர் நடத்தையில் எந்த மாற்றமும் ஏற்பட்டது கிடையாது. தன்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பணியை துவங்கிய அந்த பேராசிரியர் தான் இன்றும் பதிவாளராக அதே குணாதிசயத்தில் வழித்தட மாறாமல் அதே நடத்தைகளுடன் அதே பண்புகளுடன் பயணிக்கக்கூடியவர். இன்றும் நான் நம்முடைய கல்லூரி அலுவல் வேலையாக பல்கலைக்கழகத்திற்கு சென்று மாண்புமை பதிவாளர் அவர்களை நான் சந்திக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது நான் அறையிலே செல்லுகிற போது கூட இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய அந்த உயரிய குணாதிசயம் இன்றுமே நம்முடைய பதிவாளர்களிடம் இருக்கிறது. சில பேராசிரியர்கள் பதவி உயர்வு பெற்றால் தன்னுடைய பண்புகளையும் குணாதிசயம் மாற்றிக்கொள்வார்கள். என்னுடைய வாழ்விலே நானும் பார்த்தது உண்டு. ஆனால் என் பேராசன் இன்றைய திறனுகளுக்கும் தன்னுடைய பண்பு நலங்களிலே விலகிச் செல்லாமல் அனைவரையும் அரவணைத்து, குறிப்பாக மாணவர்களை அரவணைத்து அவர்களுடன் தன்னுடைய பயணிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த குணாதிசயம் படைத்தவர்கள். நம்முடைய மாண்புமை பதிவாளர் அவர்களுடைய வாழ்வியலை உற்று நோக்குகிற பொழுது
ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணியில்தான் வந்தவர்கள். கல்வி அறிவு தன்னுடைய விடாமுயற்சியின்பால், தன்னுடைய உழைப்பின்பால், கல்வியின் ஏற்பட்ட ஈர்ப்பின்பால் தன்னை ஒரு உயர்ந்த கல்வியாளனாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய தனித்தன்மையும் தனிச்சிறப்பையும் சார்ந்ததாகவே இருக்கின்றன. தன்னுடைய கல்வி பயணத்தை ஒரு எளிமையான ஆங்கில பள்ளியோ மற்ற மாதிரி வசதி வாய்ந்த பள்ளிகளில் படித்தவர் அல்ல. அரசு பள்ளிகளிலே படித்து ஆகச்சிறந்த ஒரு கல்வியாளராக இன்று மாறி இருக்கிறார்கள். இன்றும் எளிமை எளிமை என்று சொன்னால் என் பேராசனை சாரும். அதே போல அதிகம் பேச மாட்டார். ரத்தின சுருக்கமாக சொல்ல வருகிற கருத்தை எளிதாக சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர். நாங்கள் சற்று உரிமையோடு எங்களுடைய பேராசிரியரை நாங்கள் நெருங்குவோம். அதே நேரத்தில் எங்களை தட்டி கொடுப்பார்கள். நாங்கள் ஏதாவது தவறு செய்தோம் என்று சொன்னாலும் அதை பெரிதாக பொருட்படுத்த மாட்டார்கள். அதுதான் அவருடைய பண்புக்கும் அவருடைய குணாதிசயமும் வளர்ச்சிக்கான ஒரு உந்துதல், ஒரு காரணம். ஐயா அவர்கள் பல்வேறு களங்களிலே கல்வியியல் துறையை பயணித்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு பல்கலைக்கழகங்கள், பல்வேறு கல்லூரிகளிலே சொற்பொழிவாற்றிருக்கிறார்கள். பலதரப்பட்ட தேசிய பன்னாட்டு கருத்தரங்குகளே தன்னுடைய கல்வியல் சார்ந்த ஆய்வு கட்டுரைகளையும் கல்வியல் சார்ந்த கருத்துக்களையும் பறைசாற்றியவர். இப்படி தமிழக அரசு சார்ந்த பல விடயங்களிலே தன்னுடைய கருத்துக்களை முதன்மை கருத்துக்களாக எடுத்துரைத்தார்கள். எங்களுடைய மாண்புமிகு பதிவாளர் அவர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் கழகத்தில் பதவியேற்றதிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணிகள் இன்னும் சிறக்க வேண்டும், அவருடைய செயல்பாடு இன்னும் ஓங்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஐயா அவர்கள், நம்முடைய மாண்புமிகு பதிவாளர் அவர்கள் பல்வேறு மாநிலங்கள், தேசிய தரச்சான்று, என்சிடி, அதுபோல NAAC என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் எல்லாம் உறுப்பினராக பங்கேற்று பல கல்லூரிகளிலே ஆய்வுகளை நடத்தியவர். பல்வேறு கல்லூரிகள் பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு பயணித்து தன்னுடைய கருத்து வளங்களை, கல்வியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்திய பெருமை சார். பல ஆய்வு கட்டுரைகள், ஐயா அவர்களுடைய சுயவிவர படிவத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர், பல்வேறு பரிணாமங்களில் பயணித்தவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய பேராசிரியர் மாண்புமிகு பதிவாளர் அவர்கள், அவருடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய திறமையும் தான் இந்த பல்கலைக்கழகத்திற்கு அவர் பதிவாளர் என்ற உயரிய ஒரு பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் என்பது மிகப்பெரிய ஆக்கச்சிறந்த ஒரு பணி. அந்த பல்கலைக்கழக இயக்கத்தின் மிகப்பெரிய ஒரு தூண் பதிவாளர் அவர்கள். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இயக்கமும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் முதல் களமாகவும் உற்சாகம் இருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பதிவாளர் அவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு பதிவாளர் அவர்கள் நம்மளுடைய கல்லூரிக்கு 50வது இணைய நிகழ்விலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்ட உடனே எந்தவித மறுப்பும் இன்றி, என் மாணவன் செய்கின்றான், என் மாணவன் 50வது நிகழ்வை கடத்துகிறான், அதில் நான் பங்கேற்கிறேன் என்ற ஆனந்த பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த நிகழ்விலே 2 மணி நேரம் அமைதி காத்து 2 மணி நேரம் அவர்களுக்கு பல்வேறு பணிசுமைகள் இருந்திருக்கும். எங்களை போன்ற கல்லூரிகள் 752 கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தோடு இணைப்பு பெற்ற கல்லூரிகள் இருக்கின்றன. எவ்வளவோ கல்லூரிகள் அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து என் மாணவன் சொல்லிவிட்டான், இங்கே அந்த நிகழ்வு முடியும் வரையும் தான் இருப்பேன் என்று நிகழ்வு முடியும் வரைக்கும் இணையத்தில் இருந்தது எங்களுக்கெல்லாம் நிகழ்வை ஏற்படுத்தியது. அது எங்கள் நிறுவனத்தின் மீதும் என் மீதும் என் பேராசிரியர் வைத்திருக்கிற அது நற்பண்பையும் அதை காட்டுவதாகவே அமைகிறது. அதுபோல நேற்றைய தருணத்திலே பேராசிரியர் அவர்கள், மாண்புமிகு பதிவாளர் அவர்கள் நல்ல ஒரு வாழ்த்து செய்தியை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதற்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதிலே அகமகிழ்கிறேன். பேராசிரியர் அவர்கள், மாண்புமிகு பதிவாளர் அவர்களை பற்றி நான் நிறைய குறிப்புகளையும் நிறைய அவரை பற்றியான தகவல்களையும் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். காலம் கருதி ஒரு சில நிகழ்வுகளை மற்றும் நான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறேன். ஐயா அவர்கள், மாண்புமிகு பதிவாளர் அவர்கள், என்னுடைய பேராசன், என்னுடைய குருநாதர் பதிவாளர்
பேராசிரியர், துறை தலைவர், குல முதல்வர், இப்படி பன்முகம் சார்ந்த விடயங்களில பயணிக்கக்கூடிய என் ஆசான் இன்றைய தருணத்திலே நமக்கெல்லாம் கற்பிக்க இருக்கிறார்கள். எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் கல்லூரி காலங்களிலே படித்தேன். அதே போல நான் அவருக்கு கீழே நான் படித்தேன். இன்று பணி செய்வதும் என்னுடைய பதிவாளர் கீழே நான் பணி செய்கிறேன் என்கின்ற அந்த பெருமை எனக்கு இருக்கிறது. அந்த நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. எங்களுடைய பேராசிரியர் இன்றைய தருணத்தில் உங்களுக்கெல்லாம் அவருடைய பொற்கால சூழலை கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணிசுமை சூழலையும் கருத்தில் கொண்டு இன்றைய தருணத்திலே நமக்கு ஒரு வாய்ப்புகளை அளித்திருக்கிறார்கள். நான் மாணவர்களுக்கு இந்த 50வது நிகழ்விலே கலைத்திட்ட வடிவமைப்பு என்ற அந்த தலைப்பின் கீழே உங்களுக்கு உரையாற்ற இங்கு விளைந்திருக்கிறார்கள். ஒரு ஆகச்சிறந்த கலைத்திட்டத்திலே ஒரு முன்னனுபவம் பெற்றவர் ஐயா அவர்கள். அந்த கலைத்திட்ட பாடம் என்பது சற்று புரிதலுக்கு கடினமான பாடம். பிஎட் மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டிலே அது முதல் பாடமாக அமைந்திருக்கும். முதல்நிலை படிக்கின்ற முதல்நிலை கல்வியில் இருக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அது பாடங்களாக அமைந்திருக்கின்றன. அப்ப 2 பேருமே பயணிக்கக்கூடிய ஒரு களமான இந்த பாடங்கள்ல மிகப்பெரிய ஆகச்சிறந்த அனுபவம் பெற்றவர் நம்மளுடைய பதிவாளர் அவர்கள். அது கோட்பாடுகளையும் மற்ற கருத்துக்களையும் உள்ளடக்கக்கூடிய விஷயங்கள். அதிலே புலமை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண எளிதான காரியம் அல்ல. நீங்கள் அடுத்த வருடம் கடக்கப் போகிறீர்கள். 1ஆம் ஆண்டு மாணவர்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள். ஒரு களத்திட்டம் ஒரு வரியை படித்தது போல் அதை உணர்ந்து கொள்வதிலே ஏற்படுகிற சிக்கல் என்பது எல்லாரும் நாம் அறிந்த விஷயம். அப்படி ஒரு கடினமான துறை என்பது கலைத்திட்ட துறை. அந்த துறையிலே பயணித்து அது துறை தலைவராக பரிணமித்திருக்கிறார் என்றால் அது வியப்பு. கலைத்துட்டை பாடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது நிறைய விடயங்கள் அதிலே புதிந்திருக்கும். அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய அமைப்பு முறைகள், இப்படி பல்வேறு முறைகளை இன்றைக்கு நம்முடைய பதிவாளர் அவர்கள் விளக்க இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்ன கேட்டேன் என்று சொன்னால், அது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு துறையிலே ஐயா அவர்கள் இத்தனை காலம் பயணித்து அந்த துறையினுடைய தலைவராக வந்திருப்பதுதான் மிகப்பெரிய அவருடைய செயல்பாடையும் அவர் கல்வியின் மீது அந்த துறையின் மீது கொண்டிருக்கக்கூடிய நாட்டமும் அது வெளிப்படுத்துகிறது. இப்படி ஆகச்சிறந்த நம்முடைய பதிவாளர் அவர்கள், மாண்புமிகு பதிவாளர் அவர்கள் இன்றைய தருணத்திலே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை இன்முகத்தோடு வருக வருக என்று செந்தியல் கல்வியியல் கல்லூரி சார்பாக அழைப்பதிலே பெருமிதம் கொள்கிறோம். வாருங்கள் ஐயா, தங்கள் இனிமையான கலைத்திட்டம் வடிவமைப்பை சார்ந்த கல்வி சார்ந்த கருத்துக்களை தருக ஐயா. வருக வருக ஐயா. ஹலோ ஹலோ, ஆடியோபிளா இருக்கப்பா? பண்ணிரு. இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். வணக்கம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் கண்டெடுத்த முத்தே, வெற்றி வேட்கையை தன்னுள் வைத்து கரணையில் கலைத்திட்டத்தை புகழ்பாடும் கலைஞரே, ஊக்கத்தை தன்னுள் வைத்து வாழ்க்கையின் நம்பிக்கையை மாணவர்களிடத்தில் தூவிவிட்ட தூயவரே, விதைகள் கீழே விழுந்து முளைகிறது, அது இயற்கை. அந்த இயற்கையின் கலைத்திட்டத்தை மாற்றி அமைத்திட்ட கலைத்திட்ட வல்லுநரே, நிகழ்காலத்தை கவனித்து கொண்டு எதிர்கால திட்டத்தில் கலையும் கலைத்திட்டமும் மாற்றி அமைத்த கலைத்திட்ட நாயகரே, உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். வாருங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஐயா, ஆரம்பிக்கலாமா? ஹலோ, ஆரம்பிக்கலாங்க ஐயா. நீங்க ஆரம்பிங்க ஐயா. ஆடியோபிளா இருக்கா? ஆடியோபிளா இருக்கு, ஆடியோபிளா இருக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இந்த இணையதள வகுப்பில் கலைத்திட்ட வடிவமைப்பை பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக கலைத்திட்டத்தை பற்றிய பொதுமை கருத்து மூன்றினையும், கலைத்திட்டத்தினுடைய வரையறை ஐந்தினையும், கலைத்திட்ட வடிவமைப்பின் அடிப்படை கோட்பாடுகள்
ஏழை பற்றியும் களத்திட்ட வடிவமைப்பின் அணுகுமுறைகள் மூன்றை பற்றியும் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to discuss with you the three important concepts of curriculum, then 5 definitions of curriculum. Afterwards, I would like to discuss on 7 important principles or criteria for curriculum designing. Finally, I would like to discuss 3 approaches of curriculum design. At the outset, I would like to discuss the 3 concepts of curriculum at first. Hello. First slide up pass indile. Hello. Hello. Oh, okay. According to Albert Oliver, curriculum is a educational program. ஆல்பர்ட் ஆலிவர் என்பவர் கலைத்திட்டத்தை ஒரு கல்வி நிகழ்ச்சி நிரல் என்று கூறுகிறார். This educational program consists of 3 aspects: the program of studies, program of activities, and the program of guidance. கலைத்திட்டம் என்பது ஒரு கல்வி நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரல் 3 ஆக்கக்கூறுகளை உடையது: படிப்பு நிகழ்ச்சி நிரல், செயல் நிகழ்ச்சி நிரல், வழிகாட்டும் நிகழ்ச்சி நிரல் என்ற கருத்தை ஆல்பர்ட் ஆலிவர் முன்மொழிகிறார். இரண்டாவதாக பிலிப் பீனிக்ஸ் என்பவர் கலைத்திட்டத்தை நன்றாக வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மதிப்புகளின் பட்டியல் என்று கூறுகிறார். According to Philip Phoenix, curriculum is a scheme of values. மதிப்புகளின் பட்டியல். What do you mean by values? மதிப்புகள் என்றால் என்ன? விழுமம் என்றால் என்ன? Values are nothing but the desirable outcomes, desirable behavior, desirable preference. மதிப்புக்கு விழுமத்துக்கு இப்படி பல வரையறை உண்டு. அதிகமாக விரும்பத்தக்கவை, பெரும்பான்மையோர்களால் மதிக்கத்தக்கவை, அவற்றிற்கு மதிப்பு என்று பொருள். According to Philip Phoenix, the curriculum should consist of a number of values such as theoretical value, economic value, intellectual values, social values, emotional values, and so on. The third concept of curriculum is proposed by Hilda Daba. According to Hilda Daba, curriculum is a function of public school. கலைத்திட்டம் என்பது ஒரு பொது பள்ளியினுடைய கடமைகள், பணிகள் அனைத்தும் அடங்கும் என்று கூறுகிறார். That is, the entire life of the students in the educational institution, whether it may be school or college, constitute the curriculum. ஒரு மாணவனுடைய பள்ளி வாழ்க்கை முழுவதும் அல்லது கல்லூரி வாழ்க்கை முழுவதும் கலைத்திட்டம் எனப்படும். அதுதான் கலைத்திட்டத்துக்கு புதுமை கருத்து. இப்ப ஹில்டா டாபா என்ன சொல்ல வராங்க? ஒரு பொது பள்ளியினுடைய ஃபங்க்ஷன் may be interpreted as duty, responsibility or role. அது எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒரு பொது பள்ளியினுடைய பணிகள் அனைத்தும் கலைத்திட்டத்தில் அடங்கும் அப்படின்னு அந்த ஹில்டா டாபா என்ற அம்மையார் கூறுகிறார்கள். The Hilda Daba listed out 3 important functions of public school. The first function of public school should be preservation of cultural heritage. ஒரு நாட்டினுடைய பண்பாட்டு மரபுகளை பாதுகாப்பது. The second function is
transmission of cultural heritage from one generation to next generation. பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு மரபுகளை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அழியாமல் எடுத்துச் செல்வது. மூன்றாவது, தி டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, தனி மனித பண்புகளை வளர்க்க வேண்டும். These are the three functions listed out by Hilda Daba. On the basis of these three concepts, we concluded that curriculum can be viewed in different perspectives by the different curricularists, sociologists, philosophers. கலைத்திட்டத்தை கலைத்திட்ட வல்லுநர்கள், உளவியல் வல்லுநர்கள், சமூகவியல் வல்லுநர்கள், கல்வியாளர்கள் பல்வேறு வகைகளில் வரையறுக்கலாம். In brief, all the concepts of curriculum can be categorized into 5 headings. கலைத்திட்டத்தின் பல்வேறு புதுமை கருத்துக்களை 5 வகைகளில் வரையறை செய்து விடலாம். Please show the next slide. These are the different definitions of curriculum proposed or presented by different curricularists. We look at the first definition. The curricula can be viewed as a set of objectives or a series of objectives. கலைத்திட்டத்தை குறிக்கோள்களின் தொகுப்பு என்று வரையறை செய்யலாம், அல்லது கலைத்திட்டத்தை நோக்கங்களின் தொகுப்பு என்று வரையறை செய்யலாம். The objectives may be always called as purposes or goals of education. This first definition includes only one element of curriculum, that is goals or purpose or objectives of education. கலைத்திட்டத்தை குறிக்கோள்களின் தொகுப்பு என்று வரையறை செய்யலாம். இந்த வரையறையில் கலைத்திட்டத்தில் உள்ள முக்கியமான ஒரு அங்கமான குறிக்கோள்களை மட்டும் உள்ளடக்கி இருக்கிறது. இது ஒரு வரையறை. The second definition, curricula can be viewed as course of study or content or subject matter or body of knowledge or discipline. In this way, the second definition is viewed by curricularists. கலைத்திட்டத்தை நன்றாக முறைப்படுத்தி வடிவமைக்கப்பட்ட பாடங்கள் என்று வரையறை செய்யலாம், அல்லது பாட பொருள் என்று வரையறை செய்யலாம். இந்த இரண்டாவது வரையறையில் 2 ஆக்கக்கூறுகள் இருக்கிறது, content and goals. This second definitions of curriculum constitute 2 elements. The goals is the first element and the second is the content, that is subject matter. In the first definition, the curriculum involves only one element, but in the second definition, the curriculum involves 2 elements. Then the third definition, the curricula can be viewed as plan. That is, the curriculum can be viewed as a plan for educational endeavor, educational action. கலைத்திட்டம் என்பது ஒரு திட்டம். கலைத்திட்டம் என்பது கல்வி செயல்முறைக்கான ஒரு திட்டம் என்று வரையறை செய்யலாம். That is, curriculum can be viewed as a proposal. In other words, it is called curricula as proposals. It includes 3 elements such as the goals, content and the teaching methods. கலைத்திட்டம் என்பது ஒரு திட்டம். இந்த வரையறையில் 3 ஆக்கக்கூறுகள் இருக்கிறது. நோக்கம், பாடப்பொருள், கற்பித்தல் முறைமைகள் என்ற 3 ஆக்கக்கூறுகள் அதில் இருக்கிறது. 4வது வரையறை
களத்திட்டம் என்பது ஒரு ஆவணம். Curricula can be viewed as document. It includes 4 elements: the content, goals, methods and assessment. களத்திட்டம் ஒரு ஆவணம் என்பது 4 ஆக்கக்கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. நோக்கங்கள், பாடப்பொருள், முறைமைகள், மதிப்பீட்டு அணுகுமுறைகள். 4 ஆக்கக்கூறுகள் அது இருக்கிறது. The last definition is curricula can be viewed as experiences. களத்திட்டத்தை ஒரு அனுபவம் அல்லது பட்டறிவு என வரையறை செய்யலாம். This definition includes more than 4 elements. That is, curricula can be viewed as context. Experience may be replaced by the term context. This definition includes more than 4 elements: content, goals, methods, assessment. In addition to these 4 elements, there are a number of elements such as co-curricular activities, extracurricular activities, learning environment, hidden curriculum, and culture. It includes almost everything available in the society, in the country, in the world. These are the 5 definitions given by different curricularists. களத்திட்டம் என்பது குறிக்கோள்களின் தொகுப்பு. களத்திட்டம் என்பது நன்றாக வடிவமைத்து உருவாக்கப்பட்ட பாடப்பொருள். களத்திட்டம் என்பது ஒரு திட்டம். களத்திட்டம் என்பது ஒரு ஆவணம். களத்திட்டம் என்பது ஒரு அனுபவம். இப்படி 5 வகையான வரையறைகள் இருக்கிறது. இந்த வரையறையை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், curriculum is a system. In brief, curriculum is a system. களத்திட்டம் என்பது ஒரு அமைப்பு. Any system includes a number of components or elements. எந்த அமைப்பாக இருந்தாலும் அதில் பல ஆக்கக்கூறுகள் இருக்கும். களத்திட்டம் என்பது 4 பிரதான ஆக்கக்கூறுகளை உடையது. Please show the next slide, which consists of one diagram. These are the 4 important components of curriculum. The first components, curriculum domain, which consists of aims, goals, objectives. The second component of the curriculum is subject matter or content. The third component of curriculum is method and organization. The fourth component is evaluation. These are the 4 important components or elements of curriculum. களத்திட்டம் என்பது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் 4 ஆக்கக்கூறுகள் இருக்கிறது. இலக்குகள், நோக்கங்கள், குறிக்கோள்கள் என்பது ஒரு ஆக்கக்கூறு. பாடப்பொருள் என்பது 2வது ஆக்கக்கூறு. முறைமைகள் மற்றும் ஒழுங்கமைவு என்பது 4வது ஆக்கக்கூறு. மதிப்பீடு என்பது 4வது ஆக்கக்கூறு. ஆக இந்த 4 ஆக்கக்கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் களத்திட்டம். இப்ப இதுவரைக்கும் களத்திட்டத்தினுடைய புதுமை கருத்துக்களை பார்த்திருக்கோம். களத்திட்டத்தை ஒரு கல்வி நிகழ்ச்சிகள் என்று வரையறுக்கலாம், மதிப்புகளின் பட்டியல் என்று வரையறுக்கலாம், ஒரு பொதுப்பள்ளியினுடைய பணிகள் என்று வரையறுக்கலாம். மேலும் களத்திட்டத்தை ஒரு குறிக்கோள் என்றும், ஒரு பாடப்பொருள் என்றும், கற்றல் அனுபவங்கள் என்றும், வரையறை ஆவணங்கள் என்றும், பட்டறிவு அல்லது அனுபவங்கள் என்றும், ஒரு திட்ட வரைவு என்றும் களத்திட்டத்தை வரையறை செய்யலாம். சுருக்கமாக, களத்திட்டம் என்பது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் 4 ஆக்கக்கூறுகள் இருக்கிறது. இந்த டயகிராம மனசுல வச்சுக்கிட்டு தான் களத்திட்டத்தில் வேற எந்த பாடத்தை படிச்சாலும் புரியும். This is the basic of curriculum development or curriculum design. களத்திட்டம் என்பது ஒரு சிஸ்டம். அந்த அமைப்புல 4 ஆக்கக்கூறுகள் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, எந்த பிளானா இருந்தாலும், எந்த ப்ரொபோசலா இருந்தாலும், எந்த டாஸ்கா இருந்தாலும், there must be a purpose or goals or aims or objective. அதுதான் முதலாவதா இருக்கணும். அப்ப களத்திட்டத்துல முதலாவது ஆக்கக்கூறு என்ன அப்படின்னு சொன்னா, நோக்கங்கள், இலக்குகள், குறிக்கோள்கள்.
இரண்டாவது ஆக்கக்கூறுகள் என்ன? பாடப்பொருள். மூன்றாவது ஆக்கக்கூறு என்ன? கற்பித்தல் கற்றல் முறைமைகள் மற்றும் ஒழுங்கமைவு. நாலாவது ஆக்கக்கூறு என்ன? எவாலுவேஷன். என்ன இதுல இருந்து புரியுது? What do you understand about these elements of curriculum? Curriculum design or curriculum development deals with 4 fundamental questions. அப்புறம் பேசுறாங்க. நான் மீட்டிங்ல இருக்கேன். அப்புறம் பேசுறாங்க. மீட்டிங்ல இருக்காங்க. செய்தல், புதியன படைத்தல், இப்படி பல வகையான வேலையை அவனுடைய ஒரு மாணாக்கருடைய மைண்ட் செய்யும் மென்டல் ஆபரேஷன்ஸ். தட் இஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங், லோ ஆர்டர் திங்கிங். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திங்கிங் அபவுட் திங்கிங் இரண்டும் உண்டு. சிந்தித்தல், சிந்தனையை பற்றி சிந்தித்தல், மெட்டாகாக்னிஷன். இது எல்லா வேலையும் மைண்ட் செய்யும். The integration also involves the unification among the different mental operations. Integration among the different mental operations. During the academic career. ஒருங்கிணைப்பு என்றால் என்ன? யூனிஃபிகேஷன். ஒருங்கமைவு. In other words, there should not be isolation and compartmentalization of curricular elements. There should not be isolation and compartmentalization of different subjects in the same grade. ஒரு பாடத்தில் 10 அலகுகள் இருக்கு, 5 அலகுகள் இருக்கு. அந்த 5 அலகுகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். அவற்றுக்கிடையில் தீவுகள் போல தொடர்பில்லாத கருத்துக்களை, தொடர்பில்லாத விஷயங்களை, தொடர்பில்லாத கற்ற அனுபவங்களை கொடுக்கக்கூடாது. ஒரு பாடத்துக்கும் மற்ற பாடத்துக்கு இடையில ஒரு தொடர்பு, ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். தட் இஸ் தி இன்டகிரேஷன், யூனிஃபிகேஷன். The integration implies that the organization of experiences should be unified in relation to other elements of curriculum being taught, and that subject should not be isolated and compartmentalized or taught as a single course from the rest of the subject. ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்கு பாடம் இருக்கின்ற பொழுது கலைத்திட்டத்தில் உள்ள பல பாடங்களுக்கு இடையே உள்ள linkage there is a linkage between mathematics and statistics, mathematics and science. There is a linkage between history and English. Is it correct? Is it okay? அறிவியலுக்கும் கணிதத்துக்கும் தொடர்பு இருக்கு. சமூக அறிவியலுக்கும் ஆங்கிலத்துக்கும் தொடர்பு இருக்கு. கணக்குக்கும் புள்ளியியலுக்கும் தொடர்பு இருக்கும். முதல் பாடத்திற்கும் இரண்டாவது பாடத்திற்கும் தொடர்பு இருக்கும். முதல் பாடத்திற்கும் 10வது பாடத்திற்கும் தொடர்பு இருக்கும். It is the duty of the teacher to ensure the linkage or correlation or unification among the subject in the grade, within the subject. That is integration. ஒரு கலைத்திட்டத்தில் உள்ள பல பாடங்களுக்கு இடையிலும் ஒரு பாடத்தில் உள்ள பல அலகுகளுக்கு இடையிலும் தொடர்பை, இணைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். பாடம் கற்பிக்கின்ற பொழுது தீவாக தொடர்பில்லாமல் கற்பிக்க கூடாது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். The third criteria is articulation. Articulation refers to coordination, function together,
Articulation refers to coordination or function together. என்ன அர்த்தம்னா இணைந்து செயலாற்றுது. Coordination or function together. The fourth criteria is sequence. In simple terms, sequence refers to cumulative learning. தொடர் வரிசை. Cumulative learning means குவி கற்றல், cumulation. Sequence means cumulative learning. It refers to when in curriculum. Sequence refers to the question when. When in curriculum planning, curriculum development. எப்பொழுது என்ற கேள்வியை பற்றி தொடர் வரிசை விவாதிக்கும். For example, proceed from simple to complex. Proceed from whole to part. Arranged in chronological order. Arranged based on prerequisite learning. These are some of the examples of sequence. பாடப்பொருளையும் கற்றனுபவங்களையும் ஒழுங்குபடுத்தி அமைக்கின்ற பொழுது எளிமையிலிருந்து சிக்கலானவற்றிற்கு முழுமையிலிருந்து பகுதிக்கு, பகுதியிலிருந்து முழுமைக்கு, முற்படு கற்றலினுடைய அடிப்படையில், காலவரிசை முறைப்படி அடிப்படையில் பாடப்பொருளை வரிசைக்கிரமமாக அமைக்க வேண்டும். ஒரு பாடத்துல 10 அலகுகள் இருக்கும். 10 அலகுகளை முதல் அலகுல என்ன வைக்கணும், இரண்டாவது அலகுல என்ன வைக்கணும், மூன்றாவது அலகுல என்ன வைக்கணுங்கிறது ஒரு லாஜிக் இருக்கணும். லாஜிக்கல் ஆர்டர் இருக்கணும். தர்க்க ரீதியிலான வரிசை கிரமம் இருக்கணும். எதை வேணாலும் முன்னாடி வைக்க முடியாது, எதை வேணாலும் பின்னாடி வைக்க முடியாது. The curriculum developer should follow some hierarchy in order, in ordering the materials, in ordering the subject matter, in ordering the learning experience. எளிமையிலிருந்து சிக்கலான பாடப்பொருளை வைக்கலாம். முதல்ல எளிமையான பாடப்பொருளை வச்சுட்டு அப்புறம் சிக்கலான பாடப்பொருளை வைக்கலாம். முதல்ல முழுமையாக பாடப்பொருளை வச்சுட்டு அப்புறம் பகுதியான பாடப்பொருளை டெப்த் அதிகரிக்கலாம். வரலாற்றுல கால வரிசை முறைப்படி பாடப்பொருளை வரிசைப்படுத்தி அமைக்கலாம். முற்படி தேவையினுடைய அடிப்படையில பாடப்பொருளை வரிசைப்படுத்தி அமைக்கலாம். These are the meaning of sequence. Then the continuity. Continuity is nothing but the repetition of some knowledge, some skills from the lower grade to upper grade by increasing the complexity of the nature of the subject matter and learning experiences. The continuity suggests that curriculum should possess vertical repetition or iteration. That is, the skills, concept, knowledge should be recurring. There should be continuing opportunity for the skills to be practiced.
சில பாடப்பொருளை, சில அறிவுகளை, சில செயல்திறன்களை மாணாக்கர்களுக்கு கீழ் வகுப்பிலிருந்து மேல் வகுப்பு வரையில் பாடப்பொருளுடைய கருத்தின் ஆழம் அதிகரிக்க தொடர்ந்து மேல் படிப்பிற்கு செல்ல செல்ல முற்போக்கு வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு கருத்தின் ஆழத்தை மட்டும் அதிகரித்துக் கொண்டே செல்வோம். ஒரே பாடப்புலத்திலிருந்து வைப்போம், ஆனா கருத்தினுடைய ஆழம் அதிகமாகவும் அளவு அதிகமாகவும் இருக்கும். That is continuity. The last criteria is balance. சமநிலை. There must be a balance between the tradition and innovation. There must be a balance between the art subject and science subject. பழமைக்கும் புதுமைக்கும் இடையில சமநிலை இருக்கணும். கலை பாடப்பொருளும் அறிவியல் பாடப்பொருளுக்கு இடையில சமநிலை இருக்கணும். There is a balance between the assimilation of ideas and accommodation of ideas. What do you mean by assimilation? What do you mean by accommodation? Assimilation refers to the incorporation of new ideas into existing ideas, into prior experience. The incorporation of new experience into already existing prior experience. That is incorporation, assimilation. மாணாக்கர்கள் புதிய கற்றல் சூழ்நிலையில் இரண்டு வகையான அனுபவங்களை பெறுகிறார்கள். ஒன்று அசிமிலேஷன், மாணாக்கர்களிடம் ஏற்கனவே உள்ள கற்றறிந்த பழைய அனுபவத்தோடு புதிய அனுபவத்தை எவ்வித தடையும் இல்லாமல் எளிமையாக உட்கரித்துக் கொள்வார்கள். That is assimilation. சில கற்றல் அனுபவங்களை, சில கற்றல் வாய்ப்புகளை மாணாக்கர்கள் தன்னுடைய நுண்ணறிவு அமைப்பை, தன்னுடைய மெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆர் மெண்டல் ஆபரேஷன் மாற்றி அமைத்துக் கொண்டு புதிய சூழ்நிலைக்கு தக்கவாறு மேம்படுத்திக் கொள்வார்கள். கற்றல் சூழ்நிலையில மாணாக்கர்கள் இது இரண்டு வகையான அனுபவங்களை பெறுவார்கள். ஒன்று உட்கிரகித்துக் கொள்ளுதல், இன்னொன்று தகவமைப்பு கொள்ளுதல். தகவமைப்பு மேம்படுத்திக் கொண்டு பொருத்தப்பாடு. These are the important criteria of the curriculum design. Then I would like to discuss the approaches of curriculum design. There are three approaches for curriculum designs. The first one is cultural heritage approach, the second one is need approach, the third one is functional approach. These are the three approaches of curriculum design. Cultural heritage approach, களத்திட்டத்தை வடிவமைப்பதில் மூன்று அணுகுமுறைகள் உள்ளன. ஒன்று பண்பாட்டு மரபு சார்ந்த அணுகுமுறை, இரண்டு தி நீட் அப்ரோச் தேவை சார்ந்த அணுகுமுறை, தி தேர்ட் இஸ் ஃபங்க்ஷனல் அப்ரோச் செயல் சார்ந்த அணுகுமுறை. The cultural heritage approach is always known as subject centered design. பண்பாட்டு மரபு சார்ந்த அணுகுமுறைக்கு பாடமைய களத்திட்டம் என்று பெயர். தேவை சார்ந்த அணுகுமுறைக்கு மாணவர் மைய களத்திட்டம் என்று பெயர். The need based approach is known as student centered design. The functional approach is always known as problem centered design. செயல் சார்ந்த களத்திட்ட அணுகுமுறைக்கு பிரச்சனை மைய களத்திட்டம் என்று பெயர். These are the approaches of curriculum design. அந்த ஒரு பெரிய ஸ்லைடு ஒன்று போடுமா? என்ன பின்னாடி வாங்க. இது
அதான் அதான் அது இல்லம்மா, முன்னாடி போட்டிங்க பாருங்க. ஒரே சிலையில 3 இருக்கும். சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் டிசைன், லேர்னர் சென்டர் கரிக்குலம் டிசைன், ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலம் டிசைன்ல ஒரே சிலையில 3 இருக்கு பாருங்க. அதை போடுங்க. Look at this slide one by one. I will explain each term in simple way. Subject centered design. I already told you that there are 3 ways of approaching curriculum design. The first approach is cultural heritage approach. பண்பாட்டு மரபியல் அணுகுமுறை. அதிலே the term itself contains the meaning. The first approach is always known as subject centered curriculum design. பண்பாட்டு அணுகுமுறையின் வேற பெயர் பாடமைய கலைத்திட்டம். What do you mean by subject centered curriculum design? The curriculum developers have to consider the knowledge explosion and various aspects of culture in formulating aims, goals, purpose of education, in selecting the subject matter, in selecting the learning experience, in organizing the subject matter and learning experience, and also in evaluating the students' performance. That is the subject centered curriculum design. கலைத்திட்ட வல்லுநர்கள் கலைத்திட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது வளர்ந்து வரும் அறிவு, பண்பாட்டில் உள்ள பல அம்சங்களை கவனத்தில் கொண்டு கலைத்திட்டத்தை உருவாக்க வேண்டும். கலைத்திட்ட உருவாக்கம் என்றால் என்ன? அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். குறிக்கோள்கள் என்னன்னு சொல்லணும். குறிக்கோள்கள் நிறைவேறக்கு உகந்த பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கணும். பாடப்பொருளை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பாடப்பொருளை மாணாக்கர்களுக்கு வழங்குவதற்கும், மாணாக்கர்களுக்கு முறையாக புரிந்து கொள்வதற்கும், அவர்களை சென்றடைவதற்கும் உகந்த கற்ற அனுபவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாடப்பொருளை கற்ற அனுபவங்களை தேர்ந்தெடுத்த பிறகு அவற்றை முறைப்படுத்தி அமைக்க வேண்டும். அமைத்த பிறகு அவற்றை மதிப்பீடு செய்ய வேண்டும். These are the various phases of curriculum development. The curriculum developers have to consider, in other words, the focus of curriculum design. The focus of curriculum development here is the knowledge explosion and culture. கலைத்திட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது அறிவு வளர்ச்சியை மையமாக கொண்டு நோக்கத்தை உருவாக்கி பாடப்பொருளை தேர்ந்தெடுத்து கற்ற அனுபவத்தை ஒருங்கிணைச்சு மாணாக்கர்களுக்கு பாடத்தை வழங்கினால் அவை பாட மைய கலைத்திட்டம் என்று பெயர். Subject centered curriculum design includes 4 subtypes. பாடமைய கலைத்திட்டம் என்பது 4 வகையான துறை உருமாறிகளை உள்ளடக்கியுள்ளது. The subject curriculum design, that is school design or academic design. This service known as school design or academic design. பாட கலைத்திட்ட வடிவமைப்பு. இதுக்கு பேரு அகாடமிக் கரிக்குலம் டிசைன். இதுக்கு என்ன அர்த்தம்? What do you mean by subject? Subject is nothing but the division of culture. பாடம் என்றால் என்ன? பண்பாட்டை வகைப்படுத்தி பண்பாட்டை பிரிச்சு நம்ம பாடங்களா வச்சிருக்கோம். மொழி என்பது மனிதனின் பண்பாடு. அவற்றை மொழியியல் நம்ம வச்சிருக்கோம். மொழிகள் பல இருக்கு.
அதுபோல பொருளாதாரம் என்பது மனிதனுடைய பண்பாடு. அதுதான் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சிருக்கோம். காமர்ஸ் என்பது மனிதனுடைய பண்பாடு. நியூமரல்ஸ், நம்பர்ஸ் என்பது மனிதனுடைய பண்பாட்டில் ஒரு அம்சம். அத கணக்குன்னு சொல்றோம். நான் லிவிங் திங்ஸ், உயிரில்லாத பொருள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. சப்ஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அது கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம். மேட்டர்ஸ், மெட்டீரியல், எனர்ஜி இருக்கு, அது பிசிக்ஸ்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? வாட் இஸ் சப்ஜெக்ட்ஸ்? சப்ஜெக்ட்ஸ் ஆர் நத்திங் பட் தி டிவிஷன் ஆஃப் கல்ச்சர். பண்பாடு என்பது மனித பாரம்பரிய கலாச்சாரத்தினுடைய பல பிரிவுகளை பிரிச்சு நம்ம பாடமா வச்சிருக்கோம். மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் பேச தெரியாது, மொழி இல்ல. மனிதனுக்கு தான் மொழி இருக்கு. மற்ற விலங்குகள்லாம் கணக்கு போட தெரியாது. மற்ற விலங்குகள்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிலாம் கிடையாது. லிவிங் திங்ஸ், உயிருள்ள பொருள் எல்லாம் பயாலஜின்னு சொல்றோம். புளோராலாம் பிளான்ட்னு சொல்றோம். ஃபானாலாம் அனிமல்ஸ் சொல்றோம். ஆக பாடம் என்றால் என்ன? சுருக்கமா நான் பதில் சொல்றது, மனிதன் தோன்றிய நாள் முதல் இன்று வரை நம்முடைய பருப்பொருள் மற்றும் பருப்பொருள் சாராத பண்பாடுகள், கலாச்சாரங்களை பிரித்து பல பாடங்களா வச்சிருக்கோம். மொழியியல், கணிதவியல், அறிவியல், சமூக அறிவியல், இப்படி பல பாடங்களை கலத்தை கொடுக்கிறோம். That is subject curriculum design. Come to the second one, discipline curriculum design. டிசிப்ளின்னா என்ன? தமிழ்ல தப்பா மொழிபெயர்க்கு சில பேர் நிறைய தப்பா மொழிபெயர்க்கிறாங்க. டிசிப்ளின் அப்படின்னா இந்த இடத்துல ஒழுங்கு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. டிசிப்ளின் அப்படின்னா டொமைன். இந்த இடத்துல டொமைன் என்ன? ஃபீல்டு, ஏரியா. அப்ப சப்ஜெக்ட் கரிக்குலம் டிசைனிங்கிறது it deals with subject matter, but discipline curriculum deals with subject area. There is a difference between subject curriculum. Subject curriculum deals with subject matter, content, but discipline curriculum deals with subject area, subject domain, subject field. Okay. That is the discipline curriculum design. Then come to the third one, fraud field curriculum design. It is always known as future curriculum design. கலை கலைத்திட்டம், ஒன்றிய கலை கலைத்திட்டம் பேரு. பிராட் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் அர்த்தம். ஃபியூஸ்டுன்னு அர்த்தம். ஒன்றிய அப்படின்னு அர்த்தம். That is the fusion of or combination of two or more subject into a single subject is known as fraud field design. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஒன்றே ஒன்று தொடர்புடைய பாடங்களை இணைத்து ஒரே பாடமா மாத்துறது. பாட்டனி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபாரஸ்ட்ரி, மரைன் பயாலஜி இதெல்லாம் ஒன்னா சேர்த்து லைஃப் சயின்ஸ்னு மாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் விலங்கியல், தாவரவியல், நுண்ணுயிரியல், இது போன்ற பல பாடங்களை ஒன்றிணைத்து உயிரியல் என்ற பாடங்களை உருவாக்குவது. ஏன் ஐசோலேஷன், கம்பார்ட்மெண்டலைசேஷன்,
குறைஞ்சிக்கிட்டே வரும். The compartmentalization, isolation in the subjects under curriculum is higher than those of the discipline curriculums under design. The gap is gradually reduced. The compartmentalization is gradually reduced from the subject curriculum design to discipline curriculum design, then the broad curriculum design. The fourth one is correlated curriculum design. Correlation curriculum design implies the linkage between two subjects. என்னத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஜெக்ட் கரிக்குலம் டிசைன்னா சப்ஜெக்ட் மேட்டரை ஞாபகம் வச்சுக்கணும். டிசிப்ளின் கரிக்குலம் டிசைன் சொன்னா சப்ஜெக்ட் ஏரியாவை சப்ஜெக்ட் ஃபீல்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ராட் ஃபீல்ட் டிசைன் சொன்னா ஃபியூஷன்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். காரிலேஷன் சொன்னா லிங்கேஜ்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபியூஷன்னா ஒருங்கிணைத்தல், ஒன்றிணைத்தல். காரிலேஷன் சொன்னா இடை தொடர்பு. That is, each subject has its own unique content. It has its own method of inquiry. But there is a linkage. There is a correlation between the one subject with the other subject. For example, there is a linkage between statistics and mathematics. There is a linkage between history and science, and so on. These are the four types of subjects under curriculum. The subject curriculum design focuses on school subject, subject matter. The discipline curriculum design focuses on subject area, subject field, or subject domain. The broad field curriculum design focuses on the fusion of or blending of or integration of two or more closely related subjects. Here the fusion term is very important. The fourth type of subjects under curriculum design is known as correlation. Here the linkage between one subject with the other subject is important. Here the term linkage is very necessary. Then we come to the second type of curriculum design, that is the learners under curriculum design. This is always known as need-based approach. The child center curriculum design focuses on common needs, concern, interests of the child. குழந்தையினுடைய பொதுவான தேவைகள், ஆர்வங்கள், நாட்டங்கள், அக்கறைகள், செயல்திறன்கள், the common intellectual abilities, the common socio-economic status is taken into account for developing the child-centered curriculum design. In the here, the term, the common interest, common concern, common task is very important. பொதுவானங்கிற வார்த்தை அங்க முக்கியம். Then come to the experience curriculum design. This is always known as activity-based curriculum. Here, the unique interest, concern, motives, task are very important aspect. அனுபவ மைய கலைத்திட்டத்தில் மாணாக்கர்களுடைய பிரத்யேகமான தேவைகள், ஆர்வங்கள், அக்கறைகள்ங்கிற வார்த்தை முக்கியம். இரட்டை குழந்தைகளுக்கு கூட ஒரே மாதிரியான தேவைகள், ஆர்வங்கள், நாட்டங்கள் இருக்காது. ஒவ்வொரு மாணாக்கர்களுக்கும் பிரத்யேகமான தனிப்பட்ட தேவைகள், ஆர்வங்கள், நாட்டங்கள் இருக்கும். கிஃப்டட் சில்ட்ரன் இருக்காங்க, பேக்வர்ட் சில்ட்ரன் இருக்காங்க, ஆவரேஜ் சில்ட்ரன் இருக்காங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க, சில்ட்ரன் ஃப்ரம் தி சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பேக்ரவுண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ் செக்ஷன் இருக்காங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க. The needs, concerns of these children are unique from one another. Therefore, a right type of curriculum should address the unique concerns of the children, unique interests of the children.
குழந்தைகளுடைய தனிப்பட்ட தேவைகள், ஆர்வங்கள், நாட்டங்களை கவனத்தில் கொண்டு களத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் இந்த அனுபவ மைய களத்திட்டம். Then come to the romantic curriculum design. Romantic curriculum design focuses on the incidental education. That is, this design should not emphasize the formal education. அதாவது முறை சார்ந்த கல்வியை இந்த களத்திட்ட வடிவமைப்பு நிராகரிக்கிறது. இன்சிடென்டல் எஜுகேஷன்னா தற்செயல் கல்வி. இன்ஃபார்மல் எஜுகேஷன், எஜுகேஷன் should be incidental, it should not be formal அப்படின்னு இந்த romantic curriculum design சொல்லுது. A curriculum should address the special interest, the imaginary aspect of the children, the creative aspect of the children. Here it emphasizes the higher order thinking skill, innovation and creation of each individual. Child center focuses on common, the experience center curriculum focuses on unique, the romantic curriculum design focuses on creativity, innovation and imagination of the children. குழந்தையினுடைய கற்பனை திறன், புதியன படைக்கின்ற திறன், புதியன புனையும் திறன் போன்றவற்றை மையப்படுத்தி களத்திட்டத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த ரொமான்டிக் கரிக்குலம் டிசைன், கற்பனை வள மைய களத்திட்டம் வலியுறுத்துகிறது. The fourth type of curriculum design under the learner-centered curriculum design is humanistic curriculum design. The word humanistic implies this self-actualization, self-realization, self-potential, self-concept, self-esteem, self-worth, self-awareness, fully functioning aspect of the human being. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுய திறன், self potential. The humanistic curriculum focuses on the humanistic aspect of the individual. That is self-actualization, self-potentialities, self-image, self-worth, self-esteem, and so on. The humanistic curriculum design is always known as value-centered curriculum design. The humanistic curriculum design is always known as value-centered curriculum design. மதிப்பு மைய களத்திட்டம். That is, it addresses the values of human being, human values. It gives importance to human values. அறம், பொருள், இன்பம், மோட்சம். These are the important values of human being. Satyam, Sivam, Sundaram, truth, goodness, beauty, உண்மை, நன்மை, அழகு போன்ற மதிப்புகளை மையப்படுத்தி களத்திட்டத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்கிறது. In fact, the school curriculum of today consisting of 5 important subjects in the high school: Tamil, English, mathematics, science and social sciences. These 5 subjects are meant for cultivation of these values. For example, the science subject have been included in the curriculum to inculcate the value of truth. The mathematics subject is also included in the curriculum to inculcate the value of truth. The history and the social sciences have been included in the school to inculcate the value of goodness. The Tamil and English have been included in the school to inculcate the value of beauty. Then the problem-centered curriculum design. This always known as functional approach
It includes 3 types of curriculum: life situation curriculum design, core curriculum design, construction curriculum design. The life situation curriculum design focuses on life conditions of human being, the actual life conditions of human being. Then core curriculum design focuses on social function. It deals with general education. சமூக பணி, உள்மைய கலத்திட்டம் பொது கல்வியையும் சமூக பணியையும் மையப்படுத்துகிறது. Then the reconstruction curriculum design focuses on social action. The life situation design focuses on the social problems of human being. வாழ்க்கை சூழ்நிலை மைய கலத்திட்டம் மனிதனுடைய சமூக பிரச்சனைகளை மையமாக கொள்கிறது. உள்மைய கலத்திட்டம் focuses on social function. That is, it focuses on service learning, service and seva, general education. உள்மைய கலத்திட்டம் சமூக பணியையும் சமூக சேவையையும் மையப்படுத்தி உருவாக்கப்படுகிறது. The reconstruction design focuses on social action. That is, it aims at improving the social crisis. It focuses on improvement of the society. That is social action design. சமூக மேம்பாட்டை மையமாக கொண்டு இந்த கலத்திட்டம் உருவாக்கப்படுகிறது. Life situation design focuses on social problems. Core designs focuses on social service, social function. The reconstruction curriculum design focuses on social action and social improvement. These are the various approaches of curriculum design. I would like to clarify the doubt. If any students are having any doubt regarding the concept of curriculum and definition of curriculum and elements of curriculum and approaches of curriculum designs, I am always ready to clarify your doubt. மிக்க மகிழ்ச்சி சார். மிக நீண்டது ஒரு அருமையான உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. முறையான ஏதாவது மாணவர்கள் நம்முடைய மாண்புமை பதிவாளர்களிடம் வினா எழுப்பதாக இருந்தாலும், உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தாலும் நம்மளுடைய மாண்புமை பதிவாளர்களிடம் கலந்துரையாடலாம். டாக்டர் பன்னீர் சார், ஆசிரியர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஏதாவது கலைத்திட்டத்தில் உங்களுக்கு ஐயம் ஏற்பட்டாலும் மாண்புமை பதிவாளர்களிடம் கலந்துரையாடலாம். ப்ரொஃபசர் பன்னீர்,
மாணவர்கள் உங்களுடைய மியூட், அதாவது மின்வாங்கி அதை எடுத்து அதுல நீங்க ஒருவராக நீங்க கேள்வி கேட்கலாம். எடுத்து விட்டாச்சு. பிரியா கேள்வி கேளுமா? பிரியா பன்னீர், ப்ரொஃபசர் பன்னீர். சொல்லுங்க ஐயா. நீங்களே கேட்கலாமே. எங்களுக்கு கேட்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் தெளிவா கல்லூரி அளவில் நடத்திட்டீங்க ஐயா. குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். நான் பிரேம்குமார், எம்எட் ஸ்டூடெண்ட் சார். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்க இப்போ கலை திட்டத்தினுடைய வடிவமைப்பை பத்தி நிறைய செய்திகள் வந்து சொன்னீங்க சார். நாங்க வந்து இதை வந்து புக்ல வந்து நாங்க படிக்கும் பொழுது புரியாத நிறைய செய்தி வந்து நீங்க சொல்லும் பொழுது புரிஞ்சுது. அப்போ கலைத்திட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஒரு கலைத்திட்டத்தை வந்து எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணும் அப்படின்றத நீங்க சொல்லும் போது புரிஞ்சுது. இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து இருக்குங்க ஐயா. என்னன்னா, இப்போ வந்து விவேகானந்தர், ஜான் டூயி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல கல்வியினுடைய டிசைன்ஸ் இருந்திருக்கும், ஒரு வடிவமைப்பு இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட கல்வி சார்ந்த வடிவமைப்பு கலைத்திட்டம் இருக்கு. இப்போ கலைத்திட்ட வடிவம்னா இப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த டிசைன்ஸ் வந்து மாறுமா? இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து தனக்கு ஏத்த மாதிரி இந்த கலைத்திட்ட வடிவமைப்பை மாத்த வாய்ப்பு இருக்கா? இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ சிபிஎஸ்இ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதிரியான ஒரு ஒரு கலைத்திட்டத்தை ஃபாலோ பண்றாங்க. அதே போல ஐசிஎஸ்சி ஒரு கலைத்திட்டத்தை ஃபாலோ பண்றாங்க. அதே போல ஒவ்வொரு ஸ்டேட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ குறிப்பா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கலைத்திட்டம் இருக்கும். அப்போ கலைத்திட்டம் என்பது வந்து இது மாதிரி மாறிக்கொண்டே இருக்குமா, இல்ல ஒரு கலைத்திட்டத்துல வந்து குறிப்பா இதெல்லாம் ஸ்பெஷலா வந்து குறிப்பா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கா சார்? கலைத்திட்டம்னு எடுத்துக்கிட்டா இந்த ஸ்பெஷலா ஒரு 4 இருக்குமா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி நோக்கம், இலக்குகள், அதே போல வந்து பாட கற்பித்தல் முறைமைகள், மதிப்பீட்டு அணுகுமுறைகள், இந்த குறிப்பா இந்த 4 தான் இருக்குமா, இல்ல வேற சில வெற்றை வந்து இந்த கலைத்திட்டத்துல நம்ம கொண்டு வரலாமா சார்? பொதுவா நான் உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தாவையும் ஜான் டூயும் சொன்னோம். சரிங்க சார். நிறைய உலகளவில் தத்துவியல் வல்லுநர்கள், சமூகவியல் வல்லுநர்கள், கலைத்திட்ட வல்லுநர்கள், சமூக நலம் விரும்பிகள், கல்வியாளர்கள், இவங்களுடைய பார்வையில தி விஷுவலைசேஷன், தி வியூஸ் ஆன் man, human being is differ from one another. அதாவது ஒரு நிறைய தத்துவியல் வல்லுநர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, who is man, மனிதன் யார், இந்த கேள்விக்கு நீங்க பதில கேட்டாலே நிறைய தத்துவியல் வல்லுநர்கள் நிறைய வேற மாதிரியா பதில் சொல்லுவாங்க. சோ விவேகானந்தாவை நீங்க போய் கேட்டு வச்சீங்களா, மேன் இஸ் ஏ டிவைன் பீயிங் அப்படிம்பாரு. ஜான் டூயை நீங்க போய் கேட்டீங்களா, மேன் இஸ் ஏ சோசியல் பீயிங் அப்படிம்பாரு. ரூசோவை நீங்க போய் கேட்டு வச்சீங்களா, மேன் இஸ் ஆல்சோ ஏ பயாலஜிக்கல் ஆர்கானிசம் as in case of other animals அப்படிம்பாரு. அது போல அரிஸ்டாட்டில போய் கேட்டு வச்சீங்களா, man is a scientific being அப்படிம்பாரு. இப்ப இந்த 4 கல்வியாளர்களும் மனிதனை விஷுவலைஸ் பண்ற முறை வேற வேறையா இருக்கு.
அதுபோல நிறைய கல்வியாளர்கள், உளவியல் வல்லுநர்கள், கலைத்திட்ட வல்லுநர்கள்லாம் கலைத்திட்ட விஷுவலைஸ் பண்ற முறை வேற வேற. அதான் நம்ம அதுக்குதான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆல்பர்ட் ஆலிவர் கலைத்திட்டத்தை ஒரு கல்வி எஜுகேஷனல் ப்ரோக்ராம், கல்வி நிகழ்ச்சிகள் சொல்றாரு. பிலிப் பீனிக்ஸ் கலைத்திட்டத்தை ஒரு மதிப்புகளின் பட்டியல்னு சொல்றாரு. ஹில்டா டபா என்ற அம்மையார் கலைத்திட்டத்தை ஒரு பள்ளிகளின் பணின்னு சொல்றாங்க. அதுபோல Saylor and Alexander have classified the concept of curriculum into 5 categories. எப்படி மனிதனுக்கு நிறைய கான்செப்சுவலைசேஷன் இருக்கோ, கலைத்திட்டத்துக்கு எப்படி நிறைய கான்செப்சுவலைசேஷன் இருக்கோ, அது போல வரையறையும் மாறும் இல்லையா? வரையறையும் மாறும். வரையறைங்கிறது விஷுவலைசேஷன், அவ்வளவுதான், பெர்செப்ஷன். நான் உங்களை பெர்வியூ பண்ற விதம் வேற. பிரேம்குமார் இப்படிதான் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. உங்களுடைய ப்ரொஃபசர் பன்னீர்செல்வத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ விஷுவலைசேஷன் வேற. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் இப்பதான் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற முறையில் உங்களை வியூ பண்றேன். பன்னீர்செல்வம் உங்களை 2 வருஷமா உங்களை ஸ்டடி பண்ணிருக்காரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க டிஃபர் ஆகுறீங்க. அப்ப என்ன கலைத்திட்டம்? நீங்க கேட்கிற கேள்விக்கு பொதுவா கலைத்திட்டம் என்பது ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். அந்த அமைப்புல 4 பிரதான ஆக்கக்கூறுகள் இருக்கு. நோக்கம் 1, பாடப்பொருள் 2, கற்பித்தல் கற்றல் அணுகுமுறை, அதை முறைப்படுத்தி அமைக்கிறது 3, மதிப்பீட்டு அணுகுமுறை 4. நிறைய வல்லுநர்கள் அவங்களுடைய விஷுவலைசேஷனுக்கு தக்கவாறு, அவங்களுடைய வியூ ஆஃப் பெர்செப்ஷனுக்கு தக்கவாறு வேற வேற இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க. வாட் டு யூ மீன் பை எஜுகேஷன் அப்படின்னு நீங்க சொல்ற விதத்தை 2 பேர் சொல்றதை எடுத்துப்போம். சுவாமி விவேகானந்தா நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். Education by which character is formed, strength of the mind is increased, intellect is expanded, by which one can stand on by his own feet. அப்படிமா ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதை உறுதிப்படுத்தக்கூடிய, சாத்தியப்படுத்தக்கூடிய கல்வி வேண்டும். அந்த கல்வி நன்னடத்தையை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். கேரக்டர் இஸ் ஃபார்ம்டு, நல்ல பண்புகளை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி மைண்ட் இஸ் இன்கிரீஸ்டு, உள ஆற்றலை அதிகரிப்பதாக இருக்க வேண்டும். நுண்ணறிவை விரிவாக்குவதாக இருக்க வேண்டும் சொன்னார். 3 சொல்லிருக்காரு. நல்ல பண்பை உருவாக்க வேண்டும், ஆற்றலை அதிகரிக்க வேண்டும், நுண்ணறிவை விரிவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப இவர் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னத்தை பயன்படுத்திருக்காரு? கேரக்டரை பயன்படுத்திருக்காரு. அப்படியே மகாத்மா காந்திக்கு வாங்க. எஜுகேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டிராயிங் அவுட் தி பெஸ்ட் from the child and man. ஒரு கைபன் போட்டு பாடி மைண்ட் ஸ்பிரிட் பார். குழந்தையினுடைய உடல், உள்ளம், ஆன்மா போன்றவற்றிலிருந்து சிறந்தவற்றை முழுமையாக வெளிக்கொணரும் கல்விதான் கல்வியும் பார். 2 இந்தியன் பிலாசபர்ஸ், 2 பாப்புலர் இந்தியன் லீடர்ஸ் have interpreted education in different way, have given the preference in different way. The Swami Vivekananda have given the preference for character. That is why he put forth the character in the first sentence. But the Mahatma Gandhi have visualized the education in different way. That is why the Mahatma Gandhi prefer the body in the first place, then mind, then spirit. Just a reversal. Swami Vivekananda give the first preference for the spirit, but Mahatma Gandhi give the first preference for the body. If the first preference is given to the body, then physical exercise needed. Then only the Mahatma Gandhi advocate the craft center education. If the first preference is going to character, then the subject is differ. Therefore, the Swami Vivekananda prescribed the Bhagavad Gita liberal arts. Okay, in this way, there is no hard and fast rule for designing the curriculum and developing the curriculum. The curriculum should be flexible. It should address the need and concerns of all the sectors of the people. Then only it is right up the curriculum. It should also fulfill the need and demands of the shareholder also. It should not create the long-term employment among the youth. சுவாமி விவேகானந்தா ரொம்ப கரெக்டா சொல்லியிருப்பாரு.
எந்த ஒரு கல்வி, எந்த ஒரு கற்றல் மகிழ்ச்சிகரமான குழந்தை பருவத்தை சோககரமான இளைஞர்களாக மாற்றாமல் இருக்கிறதோ, உல்லாசமான காளையர் பருவத்தை, விடலையர் பருவத்தை எந்த கல்வி துக்ககரமான அடல்ட்டா மாத்தாம இருக்கோ அந்த கல்விதான் சிறந்த கல்வின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பதில். எதுவும் ஒரு நிரந்தரமான இதை சொல்ல முடியாது. A right type of education should pick up whenever good, wherever good, proposed by either Indian educators or foreign educators. A right curriculum should address the best one from among alternatives. நிறைய நோக்கங்கள் இருக்கு, நிறைய இலக்குகள் இருக்கு, நிறைய பாடப்பொருள் இருக்கு, நிறைய கற்பித்தல் கற்றல் யுக்திகள் இருக்கு. அவற்றை எதுலாம் சிறந்ததோ, எதுலாம் காலத்துக்கு உகந்ததோ. திருவள்ளுவர் ஆணியால ஓலைச்சுவடியில திருக்குறளை எழுதினார். இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல நான் திருவள்ளுவரை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடியில போயிட்டு திருக்குறளை எழுதிட்டு இருந்தா தோத்துருவோம் வாழ்க்கையில. இப்ப இந்த டெக்னாலஜி உலகத்துல டெக்னாலஜி மூலமா திருக்குறளை எழுதணும், திருக்குறளை போதிக்கணும், அதுதான் சிறந்ததா இருக்கும். அது காலத்துக்கு உகந்தது போல காம்பிடன்சிய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அதே சமயத்துல பழைய விஷயங்களையும் வேரூன்றி புதுமைகளுக்கு தக்கவாறு கலைத்திட்டத்தை மேம்படுத்திக் கொள்வதுதான் ஒரு சிறந்த கலைத்திட்டமாக இருக்க முடியும். தேங்க்யூ. மிக்க நன்றி ஐயா. மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுடன் கூடிய இதுல அதாவது அதனுடைய குமார் அவர்கள் அந்த துல்லியமாக அக்யூரேசி அருமையான பதில். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் புதிய வகையான செய்திகளாக இருந்தது. அது ரொம்ப மகிழ்ச்சி. என்று சொன்னால் இப்ப மாண்புமிகு அவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய பணிசுமை எல்லாம் கடந்து நம்ம நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பங்கேற்கிற அந்த நேரத்திலே பார்த்தோம்னா பல அலைபேசியில் இருந்து ஒலியெழுப்புகள் வந்து கொண்டே இருந்தன. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளுக்கு நீண்டதொரு உரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கேள்வி வினாக்களை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனும் மாண்புமிகு பதிவாளர் அவர்களுக்கு தடைகள் அதிகம் ஆகையால் நிகழ்வுக்கு கொள்ளலாம் என்று sir. Velmurugan sir from Central College of Education. வாழ்க்கையில் வழி தேடுபவர்களுக்கு உங்கள் பயிற்சி ஒரு பாடம். வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு உங்கள் பயிற்சி பட்டறையும் ஒரு பாடம். பல தடைகளை கடந்து தன்னம்பிக்கையை தலைநிலை செய்து வேகத்தை கையெடுத்து மாணவர்களுக்கு பன்னீர் டாக்டர் பன்னீர் டாக்டர் பன்னீர் சார் அவர் ஆடிபிள் இல்ல, அந்த வாய்ப்பு இல்ல. தம்பி பேசுறது புரியல. Morning sir. Morning. Velmurugan, Central College of Education, Assistant Professor. Sir, வாழ்க்கையில் வழி தேடுபவர்களுக்கு உங்கள் பயிற்சி ஒரு பாடம். வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு உங்கள் பயிற்சி பட்டறையும் ஒரு பாடம். பல தடைகளை கடந்து தன்னம்பிக்கையை தலைநிமிர செய்து விடாமுயற்சியை மூலதனமாக்கிய பெருமை உங்களை சாரும். விவேகத்தை கையில் எடுத்து மாணவர்களுக்கு விதையை விதையாக தூவி, மாணவர்களுக்கு வித்தையை விதையாக தூவி, அது மலராக, மனம் வீசும் பூவாக, மனம் கமழும் மல்லிகை பூவாக உங்கள் பயிற்சி பட்டறையில் படித்த பல மாணவர்கள் பல துறைகளில் பன்முக ஆளுமை வைரங்களாக ஜொலிக்கிறார்கள். அதற்கு சான்றாக எமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்து பன்னீர்செல்வம். மேலும் இதற்கு தங்களின் ஊக்கம், உத்வேகம், உண்மை, உழைப்பு, உயர்வு, விவேகம் என அனைத்தும் உங்களை சாரும். ஐயா, மீண்டும் ஒரு நெடிய பயனுள்ள கலத்திட்டத்தை பற்றி எங்கள் மாணவர்களுக்கு வழங்கினீர்கள். அதற்காக எங்கள் கல்லூரியின் சார்பாக
நன்றி ஐயா. மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்கள் கல்லூரியின் எங்கள் நிறுவனத்தின் தாளாளர், முதல்வர், பேராசிரியர்கள், மாணவ மணிகள், பிஎட் எம்எட் மாணவர்கள் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி 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 ஐயா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி சார். ரொம்ப எங்களுக்கு இதயம் நிறைந்த நன்றியை நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா எவ்வளவு பணிச்சுமைகள் உங்களுக்கு இருக்குங்கிறது நிறையவே எனக்கு தெரியும். அங்க இப்படி ஒரு பிஸியான ஷெடியூல்ல நேற்றுக்கும் நீங்க 2 மணி நேரம் இந்த நிகழ்வுல பங்கேற்றீங்க. இன்னைக்கும் 2 மணி நேரத்துக்கு மேலாக தங்களுடைய கருத்துக்களை சிறப்பா நீங்க எடுத்துரைச்சீங்க. அதாவது உள்ளபடியே எங்களுடைய பேராசிரியருங்கிறதை நான் குறிப்படைகிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் மீண்டும் 2 நாளும் தொடர் நிகழ்வாக நீங்க பங்கேற்றது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தருணம். என்னுடைய இதயங்கணிந்த உள்ளார்ந்த உங்களுடைய மாணவன் என்ற முறையில் தனிப்பட்ட என்னுடைய இதயங்கணிந்த நன்றியை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.